नहीं कर रहा हूँ भैया, वो देखो वो चीज दिख रही है। ओ बाप रे, ஒரு டிக்டாக் யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல வீட்ல பையனை தனியா விட்டுட்டு கடைக்கு போயிட்டு திரும்புற அப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. Hei, mana budak setan ni pergi? Bagus, papa datang kau lari. Hei! டைனிங் டேபிள்ல அவரோட பையன் தனியா உட்கார்ந்துருக்க, பக்கத்துல உடம்பு இல்லாம தலை மட்டும் இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் இருக்கிறத பார்த்து அரண்டு போறாரு. உடனே அவரு அந்த உருவத்துக்கு பக்கத்துல போக ட்ரை பண்ண அது சடனா குனிஞ்சு மறைஞ்சு போயிருந்தது. இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆப்பிரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்ல பிளாக் மேஜிக் மாதிரியான ரிச்சுவல்ஸ் பண்றதும் அது மூலமா ஒரு சிலர் வித்தியாசமான சக்திகளை பெறதும் ரொம்பவே காமன்னு சொல்றாங்க. நீங்க அடுத்து பார்க்க போற ஒரு டிக்டாக் யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோலையும் ஒருத்தருக்கு அந்த மாதிரியான வித்தியாசமான பவர் கிடைச்சது மாதிரி தெரியுது. அது என்ன பவர்ங்கிறத நீங்களே பாருங்க. இதுல கொழுந்து விட்டு எரியிற ஒரு பெரிய நெருப்பு மேல கேஷுவலா உட்கார்ற வயசான பெரியவர் கொஞ்ச நேரத்துல அப்படியே டான்ஸ் ஆடவும் செய்யறாரு. அடுத்ததா அந்த நெருப்பு மேல படுத்தபடி டான்ஸ் ஆடுறாரு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த நெருப்பு அவரை எதுவுமே பண்ணல. இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோவுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் லாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? அப்படி இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அமெரிக்கால உட்டாங்கிற பிளேஸ்ல இருக்கிற தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்படக்கூடிய பயங்கரமான ரெட்ஸ் தியேட்டருக்கு யூடியூபரான டேவிட் கட்டரும் அதே போல புரோக்கன் விங்ஸ் பெரானாமல்ங்கிற யூடியூப் சேனலோட டீமும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆனதும் ரெண்டு யூடியூப் சேனல்ஸோட டீமும் ஒன்னா உட்கார்ந்து அந்த பிளேஸை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல அவங்களுக்கே தெரியாம ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருந்தது. Just as we begin our portal session, you can clearly see we are all in the room. LaDawn is sitting in the back of the theater. Watch the doorway on the right side in the back of the theater. You will see an apparition walk towards the bathrooms. And then just a few seconds later, you see the same apparition walk back. This cannot be a person because as you can see in this still, a person has full features even in the back of the theater. Amazingly enough, this was captured on both of the DVR cameras. அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல இருக்கிற டோர்வேல ஒரு அமானுஷ்யமான உருவம் கிராஸ் பண்ணி போறதும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே உருவம் திரும்பவும் கிராஸ் பண்றதும் அந்த கேமராவுல கிளியரா கேப்சர் ஆயிருந்தது. அடுத்ததா அவங்க ரெண்டு பேரா பிரிஞ்சு அந்த பிளேஸ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க புரோக்கன் விங்ஸ் பெரானாமல் யூடியூப் சேனல்ல இருக்கிற இந்த டீனாங்கிற லேடிக்கு ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. You need to answer us. I've told the best boy. Who is the best boy? Oh my fucking god, something just stroked my goddamn hair. Are you sure you didn't hit that extension cord? டீனாவோட முடிய கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு மெல்ல இழுத்திருந்தது. அத கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவங்க அரண்டு போயிருந்தாங்க.
அடுத்ததா அவங்க தியேட்டரோட ஹால்ல உட்கார்ந்து அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. You want to tell me your name? Suzanne. I feel things starting to come into the theater, almost like a show is about to start and there's stuff like starting to shuffle into the theater. It might be residual, but I feel like there's stuff starting to come down the aisles and fill into the seats. அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற சேர்ஸ் கடையில திடீர்னு அப்பியர் ஆகிற ஒரு அமானுஷ்யமான உருவம் மெல்ல நடந்து வந்து கடைசியா மறைஞ்சு போயிருந்தது. ரிட்ஸ் தியேட்டர்ல அவங்க கேப்சர் பண்ணியிருக்கிற இந்த அமானுஷ்யமான உருவங்கள் அந்த ஊர் மக்கள் சொல்ற மாதிரி ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ரெடிட் யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல ஒருத்தர் நைட் நேரத்துல பீச் ஓரத்துல பிடிச்ச ஒரு வித்தியாசமான ஃப்ராக கேமராக்கு முன்னாடி காமிச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்டோட பேசிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் கேப்சர் ஆயிருந்தது. ليه ما تسدد الرجال؟ راعي الشقه دق عليه ويقول انك ما سددت الرجال. الله كريم تبر قرانا ترى عشان كذا طلعناك ثاني مره سدد الرجال والعدم ضحك وجهه. அவரு பேசிக்கிட்டே இருக்க அவரோட கைக்கு மேல பாக்குறதுக்கு மொட்டை தலையோட விகாரமா கிரே கலர்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான முகம் எட்டி பார்த்துட்டு சடனா மறைஞ்சு போயிருந்தது. ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாத அவரு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. பெஸ்ட் இந்தியன் அட்வென்ச்சர்ங்கிற யூடியூப் சேனல் இருந்து ரீசெண்டா ராஜஸ்தான்ல சுஜன்கார்ங்கிற பிளேஸ்ல இருக்கிற ஒரு பழங்கால கோட்டைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. कहना चाहूंगा जो डर है आज भी वही है जो सबसे पहले जब हमने यहाँ कदम रखा था. கிட்டத்தட்ட 45 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கோட்டையில வாழ்ந்த 2 ஃபேமிலிஸ்க்கு உள்ள நடந்த ஒரு சண்டைனால ஒரு சின்ன பொண்ணு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கா. அதுக்கப்புறமா இங்க தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கவே வேற வழி இல்லாம இந்த பிளேஸை விட்டு எல்லாரும் போயிருக்காங்க. मैं कहना चाहूंगा कि इस लोकेशन पे जो है ध्यान से அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆனதுமே அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் நிக்கிறது தெரியுது. ஆனா அந்த உருவத்தை கவனிக்காதவங்க தொடர்ந்து அந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. और इसी के चलते ये बात आगे उजागर ना हो इसलिए எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு அந்த பில்டிங்கோட நடுப்பகுதியை ரீச் பண்றவங்க அந்த பிளேஸை பத்தியும் அங்க நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தியும் அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க பயங்கரமா அந்த பில்டிங்கை சுத்தியும் நாய் குலைக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அடுத்ததா அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோர்ல யாரோ ஓடுற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட்ஸும் கேட்க ஆரம்பிக்குது. அது என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக அவங்க போனப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. लाइटिंग रखना चाहिए तुम्हें बगल लाइटिंग के साथ. बिल्कुल भैया फुल लाइट है भैया फुल लाइट है. यही ऊपर से आई थी आवाज. हाँ यहीं से ऊपर से आई थी. क्या हम आपसे बात करके आपसे जो आपके साथ में हुआ है क्या उस जाति का बदला आपने ले लिया है? क्या आपकी मुक्ति हो चुकी है तुम्हें? பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் நிக்கிறத பார்த்து அரண்டு போறவங்க உடனே அந்த பிளேஸ்க்கு போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. இதனால ரொம்பவே பயந்து போறவங்க உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வந்திருந்தாங்க. இந்த வீடியோல வீட்டுல தனியா தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன பையன் கத்துற மாதிரியும் அழுகிற மாதிரியும் ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் கேட்கறத கவனிக்கிறாரு. உடனே அவரு வெளியே போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. இதனால குழம்பி போற அவரு வீட்டுக்கு வெளியே செட் பண்ணி இருக்கிற சிசிடிவி கேமராவில ஏதாச்சும் கேப்சர் ஆயிருக்கான்னு பாக்குறதுக்காக அதோட ஃபுட்டேஜஸ் செக் பண்ணவருக்கு பயங்கரமான ஷாக். வீட்டுக்கு வெளியே கேட் பக்கத்துல திடீர்னு அப்பியர் ஆகிற ஒரு சின்ன பையனோட அமானுஷ்யமான உருவம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் சடனா மறைஞ்சு போயிருந்தது. அந்த சின்ன பையனோட அமானுஷ்யமான உருவம் யாரு, எப்படி அது வீட்டு வாசல்ல வந்ததுன்னு இன்னைக்கு வரைக்குமே தனக்கு தெரியலன்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணவரு சொல்லியிருந்தாரு.
லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். வீடியோவோட 9.48 செகண்ட்ஸ்ல அங்க இருக்கிற டோர்வே பக்கத்துல பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் கிராஸ் பண்ணி போறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல இருக்கிற ஸ்டார்ஸ்ல ஒண்ணு மட்டும் மத்ததுல இருந்து வித்தியாசமா இருக்கு. அது எந்த ஸ்டார்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.